அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. முதல்ல எல்லாருக்கும் சாரி, ஏன்னா நேற்று என்னால் டெக் அப்டேட் அப்லோட் பண்ண முடியல. காரணம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கும்போது கிராஷ் ஆகிடுச்சு. விடிய காலையில் 4 மணின்னு 2 ஹவர்ஸில் போஸ்ட் பண்ணணும், எதுவுமே பண்ண முடியல. பட் இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் நிறையா கொண்டு வந்திருக்கேன். அதுவும் கூகுள் சர்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வர போகிறதா தெரியுது. அது என்னன்னு பார்த்துடலாம். போக்கோ X4 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நிறைய பேர் வெயிட்டிங். இதோட லைவ் இமேஜஸ் கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. ரெட்மி K50 கேமிங் எடிஷன், அதாவது Poco F4 GT சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ ப்ரைஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 762ல். இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லா கண்ட்ரிஸுடைய பார்டர்ஸும் பாதுகாப்புக்காக ரோபோட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா தற்சமயம் யூஎஸ் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பார்டர்ஸில் வந்து ரோபோட்டிக் டாக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரோபோட்டிக் டாக்ஸ் நம்மளுடைய டெக் அப்டேட் பார்த்துருந்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் வந்து 2-3 வருஷமாகவே த கார்டியன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்க. இது வந்து கேஜெட்ஸ் அண்ட் டிவைசஸ் தான் டெவலப் பண்ணுறது. அதாவது சர்வேலன்ஸ், அதுக்கப்புறம் போலீஸ் என்னென்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸோட கேஜெட்ஸில் வந்து ரோபோட்டிக் டாகும் ஒன்றும் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இதை வந்து பார்டர் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் இருக்கிறது, ரொம்ப வெயில் இல்லைன்னா ரொம்ப குளிர், யாருக்காவது அடிப்பட்ட பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இல்லை, அந்த மாதிரி இடங்களில் வந்து ரோபோட்டிக் டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது மூலயமா ஹியூமன் லைஃப் வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரோபோட்டிக் டாக் வந்து ஸ்மார்ட் வால் மாதிரி பார்டர்ஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ரோபோட்டிக் டாக் ப்ராஜெக்ட்டுக்கு அகேன்ஸ்டாகவும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஏன்னா பார்டர் அப்படிங்கிறது வந்து ஹியூமன்ஸ் அளவுக்கு ரோபோட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வந்து பார்க்க முடியாது. அதே சமயத்தில் அது ஏதாவது ஒர்க் ஆகலை அப்படின்னா பார்டர்ஸ் ரொம்ப இன்செக்யூர் ஆகிடும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் யூஎஸ் கவர்மெண்ட் எவ்வளோ தூரம் இந்த ப்ராஜெக்டை ப்ராப்பராக கொண்டு போய் மற்ற கண்ட்ரிஸும் இதை அடாப்ட் பண்ணுறாங்களா இல்லை இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் தான் தெரியும். ஊபர் ஆப்பில் ஒரு புது அப்டேட் வந்து குளோபலாக ரோல் அவுட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஊபர் டாக்ஸிலையோ ஆட்டோலையோ ட்ராவல் பண்ணுறவங்களுக்காக தான். பொதுவாக ஊபர் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட்டிங் வந்து நம்ம வந்து டிரைவருக்கு எவ்வளோ அப்படிங்கிறது வந்து 4 ஸ்டாரோ 5 ஸ்டாரோ ரேட்டிங் பண்ணுவோம். டிரைவரும் பார்க்க முடியும், நம்மளும் அதை பார்க்க முடியும். பட் நமக்கு டிரைவர் எவ்வளோ ரேட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து நம்மளால் இவ்வளோ நாள் பார்க்க முடியாது. பட் இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிரைவர் வந்து நமக்கு எவ்வளோ ரேட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான். ஸோ 5 ஸ்டாரா 4 ஸ்டாரான்னு சொல்லி வந்து ஒரு கேட்டகரைசேஷன் மாதிரி வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதிகமான ஸ்டார்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்களால வந்து ஈஸியாக ஊபரை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது உடனே அவங்களுக்கு டாக்ஸியோ ஆட்டோவோ கிடச்சிரும். அதே கம்மி ஸ்டார்ஸ் அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கிற மாதிரி வந்து இந்த ஃபீச்சரை கொண்டு வர போகிறதா தெரியுது. நீங்கள் BGMI விளையாடுவீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த அப்டேட். இந்தியாவில் Battlegrounds Mobile India டோர்னமெண்ட் ESports 2022க்கான ரோட் மேப் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரோட் மேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வருஷம் 4 ESports வந்து இவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 4 ESports உடைய டோட்டல் மணி வேல்யூ ஆர் ப்ரைஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கோடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஓப்பன் சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடைசியில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதே செகண்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து BGMI Pro Series 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் BGMI India Series, ஃபோர்த் ஒன் BGMI Pro Series 2 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை Battlegrounds Mobile India விளையாடுவீங்க, ESports பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கன்னா இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லும் போதே வந்து கூகுள் சர்ச் இன்ஜின் தான். காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் உடனே நமக்கு கிடைக்கும். அதோடு வந்து இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே மினிமல் டிசைனாக இருக்கும். தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் கிடையாது. யார் வேணாலும் ஈஸியாக டைப் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மினிமல் டிசைனில் இருக்கும். ஆனால் இனிமேல் இந்த மினிமல் டிசைன் வந்து கொஞ்சம் கிளட்டர்டாக காம்ப்ளிகேட்டடாக ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இமேஜஸும் ரிவீலாக இருக்குது. கூகுள் சர்ச் இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது ஃபீச்சர் கொண்டு வர போகிறாங்க, விஜிட் ஃபீச்சர். இந்த விஜிட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் இல்லைனா ஸ்போர்ட்ஸ் இன்ஃபர்மேஷன், ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து விஜிட்ஸ் வந்து கீழே நிறைய ப்ளேஸ் பண்ண போகிறதா தெரியுது. நீங்கள் தெரியாமல் கர்சரை கொண்டு போய் அதில் ஹவர் பண்ணால் இமீடியட்டாக பாப்அப் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண மினிமல் டிசைன் இல்லாமல் ஒரு கிளட்டர்டு டிசைன் இவங்க கொண்டு வரலாம். ஸோ
இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் ஆல்ரெடி வந்து பீட்டா டெஸ்டிங்கில் நிறைய ஊரில் வந்து இவங்க ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் கூகுள் சர்ச் இன்ஜினில் விஜிட் ஃபீச்சர்ஸ் வந்து ரோல் அவுட் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ மினிமல் டிசைன்லேருந்து இந்த மாதிரி விஜிட் டிசைன் வரப்போகுது. ஸோ நீங்கள் ஒரு வேளை டெலகிராம் ஆப் யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு சில புது ஃபீச்சர்ஸ் ரோல் அவுட் ஆக போகுது. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலது அட்மின்க்கு ஃபேவர் ஆகிற மாதிரி ஸ்லோ மோட் அப்படின்னு கொடுக்க போகிறாங்க. அதாவது உங்கள் குரூப்பில் அதிகமான மெசேஜஸ் வரும்னா இந்த ஸ்லோ மோடை எனேபிள் பண்ணிங்கன்னா வந்து மெசேஜஸ் உங்களுக்கு ஸ்லோவாக பாப்அப் ஆகும். அது மட்டும் இல்லை, நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜஸை வந்து நீங்கள் எடிட் பண்ணுற ஃபீச்சரும் கொண்டு வராங்க. ஸோ தவறாக ஏதாவது மெசேஜ் இருந்தால் அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜும் வந்து அன்லிமிட்டட், அதாவது 1.5 GB வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் அவைலபிளாக இருக்குது. போல்ஸும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். குரூப்பில் ஏதாவது விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா போல்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இந்த சில ஃபீச்சர் வந்து டெலகிராம் ஆப்பில் வரப்போகுது. சாம்சங் கேலக்ஸி S22 சீரீஸ் உடைய இந்தியன் ப்ரைஸஸ் வந்து அஃபிஷியலாக இவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய ப்ரீ ஆர்டரும் இப்போ இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரீ ஆர்டரில் உங்களுக்கு ஆஃபர்ஸும் அவைலபிளாக இருக்குது. February 23 இந்தியாவில் ப்ரீ ஆர்டர் ஸ்டார்ட் ஆகுது சாம்சங் உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில். இங்கே ப்ரைஸஸ் ரிவீல் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் உடைய S22 8GB 128 GB வேரியன்ட் வந்து 72,999. அதே 256 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 76,999க்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே சாம்சங் உடைய S22 Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 84,999 8GB 128 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். அதே 256 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 88,999. அதே சாம்சங் உடைய S22 Ultra அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1,09,999. இது 12GB 256 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். அதே 16GB 512 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,18,999க்கு இந்த ப்ரைஸஸில் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரைஸஸ் பற்றி தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நேற்று 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருந்தது. இந்தியா லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Oneplus Nord CE2S இது இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 23,999. ஃபீச்சர்ஸ் அவுட்லுக்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். மீடியாடெக் டைமென்சிட்டி 900ல இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. யூஷுவல் நாட் மாதிரி இதுவும் வந்து 6.43 inch சைட் பஞ்ச் ஹோல் நாச் AMOLED பேனல். பட் இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக் இதில் கொடுத்துருக்காங்க. 4500 mAh 65 watt ஃபாஸ்ட் சார்ஜிங். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 ஆக்சிஜன் OSல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட இந்தியாவில் February 22 இதோட ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அன்பாக்சிங் நம்ம சேனலில் கவர் பண்ணணும், நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதிகம் பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ நம்ம சேனலில் கவர் பண்ணுறேன். அதோட Redmi K50 கேமிங் எடிஷன் இதுவும் சைனாவில் லான்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியாவில் Poco F4 GT இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட அவுட்லுக் டிசைன் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதுக்கான டெடிகேட்டட் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, நான் கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தா அதே ஃபீச்சர்ஸ் தான். Snapdragon 8 Gen 1ஓட கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து 2.0 ஷோல்டர் பட்டன்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB 128 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 39,100க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 40,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆயிருக்கு. அதே ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 50,000 49,000 கிட்ட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இருந்தது. இந்தியாவில் Poco F4 GT இவங்க கொண்டு வருவாங்க. ஸோ சைனீஸ் ப்ரைஸை விட இந்தியாவில் எப்போவுமே 3000-4000 ரூபாய் அதிகமாக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸில் இந்தியாவில் கொண்டு வராங்கன்னு. அதோட சைனாவில் இன்னொரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் Redmagic 7 சீரீஸ் கீழே 2 ஸ்மார்ட் ஃபோன் Magic 7 7 Pro லான்ச் பண்ணியிருக்காங்க. அவுட்லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi K50 கேமிங் எடிஷனை விட ரொம்பவே நல்ல அவுட்லுக்காக இருக்குது. ஒரு ரியல் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்தியாவில் இது கொண்டு வருவாங்களா என்னன்னு தெரியல. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 7 and 7 Pro ரெண்டுமே வந்து உங்களுக்கு Snapdragon 8 Gen 1 தான். ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸும் சிமிலர் தான். வெறும் செல்ஃபி கேமரா 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் இன் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா. அதே வந்து உங்களுக்கு ப்ரோ வெர்ஷன் வந்து 16 மெகாபிக்சல் இன் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா. பேட்டரியும் வந்து ப்ரோவில் உங்களுக்கு 5000 mAh. மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸும் சிமிலராக தான் இருக்குது. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmagic 7 வந்து உங்களுக்கு 46,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே Redmagic 7 Pro உங்களுக்கு 56,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ரைஸஸ்க்கு சைனாவில் லான்ச் ஆயிருக்கு. போக்கோவுடைய X4 சீரீஸ்க்காக நிறைய பேர் வெயிட்டிங். இந்த சீரீஸில் X4 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லைவ் இமேஜஸ், பாக்ஸ் இமேஜஸ் எல்லாமே ரிவீலாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஷுவல் போக்கோ மாதிரி ஒரு பெரிய கேமரா மாடியூல் கொடுத்துருக்காங்க. சென்சார்ஸும் அலைன் பண்ணி 108 மெகாபிக்சல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 695 5G தான். ஸோ Poco X4 Pro வந்து உங்களுக்கு Snapdragon 695ல கொடுக்குறாங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் இது 67 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். அவுட் ஆஃப் த பாக்ஸ் MIUI 13 இந்த ஃபீச்சர்ஸோட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Poco X4 Pro Snapdragon 695 இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒப்போடைய இன்ன
இன்னோவேட்டிவ் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போதே அவங்களுடைய ஃபைண்ட் எக்ஸ் சீரிஸ் தான். இதில் அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபைண்ட் எக்ஸ் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா Feb 24th அன்னைக்கு இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி டீசர் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவுட்லுக், டிசைன், கலர் வேரியன்ஸ் எல்லாமே இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெஷல் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இமேஜ் ப்ராசஸிங்கில் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதில் வந்து புதுசாக இமேஜ் ப்ராசஸிங்காகவே ஒரு சிப்பை வந்து இன்டகிரேட் பண்ண போகிறாங்க. இந்த சிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி சிலிகான் எக்ஸ் இமேஜ் ப்ராசஸிங் சிப். இந்த சிப்போட ஃபர்ஸ்ட் டைம் ஒப்போவுடைய ஃபைண்ட் எக்ஸ் 5 லான்ச் ஆக போகுது. அடுத்ததாக பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம், ஒப்போ ஃபைண்ட் எக்ஸ் 5 ப்ரோவில் யூஸ் பண்ண போகிற புது சிப்போடைய பேர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்விக்கான பதில் டெஸ்லா. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து டான்லி. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.